2024 ஆண்டு 41வது எம்சிக்கு நாங்கள் போக போகிறோம். இதில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, முதலாம் கூட்ட மூலகங்களின் அதாவது லித்தியம் தொடக்கம் சீசியம் வரையான உலோகப் பிணைப்புகள் கூட்டம் 2 மூலகங்களின் பெர்லியம் தொடக்கம் பேரியம் வரையில் உலோகப் பிணைப்புகளிலும் நலிவானவை. உங்களுக்கு தெரியும், முதலாம் கூட்ட மூலகங்கள் லித்தியம் தொடக்கம் நாங்கள் சீசியம் வரையும் எழுதியிருக்கிறோம். 2ஆம் கூட்ட மூலகங்கள் பெர்லியம் தொடக்கம் நாங்கள் பேரியம் வரையும் எழுதியிருக்கிறோம். எங்களை சொல்லியிருக்கிறாங்க, உருகு நிலை அல்லது உலோகப் பிணைப்பு வலிமை எங்களுக்கு உலோகப் பிணைப்பு வலிமை முதலாம் கூட்ட மூலகங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள 2ஆம் கூட்ட மூலகங்களுக்கு உயர்வு அந்தந்த கூட்டங்களில் இருக்கின்ற 2ஆம் கூட்ட மூலகங்களுக்கு உயர்வு என்று சொல்லியிருக்கிறாங்க. லித்தியத்தை விட பெர்லியம், சோடியத்தோட மெக்னீசியம், கேயை விட சிஏ, ஆர்பியை விட ஸ்ட்ரோஞ்சியம், சீசியத்தை விட பேரியம். இதில் எங்களுக்கு இந்த கூற்று தியரி ரீதியாக சரியான கூற்று. ஏனென்றால் உலோகப் பிணைப்பட வலிமை உங்களுக்கு தெரியும் நேர்வித சமன். உலோக சாலகத்துக்கு விடுவிக்கின்ற சுயாதீன இலத்திரங்களில் எண்ணிக்கை உலோகக் கற்றையனுடைய ஆரை உலோகப் பிணைப்பட வலிமை என்பது உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். உலோகப் பிணைப்பினுடைய வலிமை என்பது அதாவது உலோக சாலகத்துக்கு விடுவிக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கைக்கு நேர்வித சமன், உலோக கற்றையண்ட ஆரைக்கு நேர்மாறுவித சமன். எனவே உலோக கற்றையண்ட ஆரை குறைஞ்சால் உலோகப் பிணைப்பட வலிமை கூடும். 2மே எங்களுக்கு பொருத்தம். அதாவது முதலாம் கூட்ட மூலகங்கள் எப்போதும் தங்களோட இறுதி ஓட்டில் காணப்படுகின்ற ஒரு இலத்திரனம் மட்டும்தான் உலோகப் பிணைப்பு விடுவிக்கும், NS1 என்ற படினால். 2ஆம் கூட்ட மூலகங்கள் NS2 என்ற படினால் எல்லா 2ஆம் கூட்ட மூலகங்களும் உலோக சாலகத்துக்கு தங்களோட இறுதியோட்டில் இருக்கின்ற 2 இலத்திரங்களை பயன்படுத்தும். எனவே உலோக சாலகத்துக்கு உலோகப் பிணைப்புக்கு பயன்படுத்துகின்ற சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை எங்களுக்கு முதலாம் கூட்டத்தை விட 2ஆம் கூட்ட மூலகங்களுக்கு அதிகம். எனவே அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிற உலோகப் பிணைப்பில் கூட்டம் 1 மூலகங்கள் ஒரு வலுவளவு இலத்திரங்கள் மாத்திரம் சம்பந்தப்படுகின்ற போதிலும் கூட்டம் 2 மூலகங்களில் 2 இலத்திரங்கள் சம்பந்தப்படுகின்றன. சரியான கூற்று. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அப்படி இலத்திரங்கள் எண்ணிக்கையை கூட பயன்படுத்துகிறதால தான் உலோகப் பிணைப்பட வலிமை உருகுநிலையெல்லாம் கூட. எனவே தான் நாங்கள் முதலாவது விடைக்கு போகிறோம். உண்மையாக இன்னொரு காரணம் எங்களுக்கு இருக்குது. அந்த காரணம் தடுபடலாட்டியும் எங்களுக்கு ஒரு காரணம் எங்களுக்கு சொல்லப்பட்டு தான் இருக்குது. உலோக கற்றையண்ட ஆரையும் நம்ம கதைக்கலாம். உலோக கற்றையண்ட ஆரை உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு பகுதியை மட்டும் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு கற்றையண்ட ஆரை Li+ஐ விட Be2+ ஆரை உங்களுக்கு தெரியும் குறை இருக்கும். சமயிலத்திரன் கூறுகள் கருவேற்றம் 3, கருவேற்றம் 4, கருவேற்றம் கூடின ஆரை குறையும். எனவே ஆரை Li+ஐ விட Be2+ குறை இருந்தாலும் உலோகப் பிணைப்பு வலிமை கூடும். ஸோ 2 வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே சுயாதீன இலத்திர எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருக்கிறார். எப்படியோ சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை முதலாம் கூட்டத்தை விட 2ஆம் கூட்டம் அதிகமாக பயன்படுத்தும். எனவே தான் உலோகப் பிணைப்பட வலிமை உருகுநிலையெல்லாம் கூட முதலாம் கூட்டத்தை விட அதே ஆவர்த்தனத்தில் உள்ள 2ஆம் கூட்டத்துக்கு. எனவே நாங்கள் மூலாவிடையே போகலும் 42வது கேள்விக்கு போக போகிறோம். உங்களுக்கு 2 சேர்வைகள் தந்திருக்கிறாங்க. இந்த 2 சேர்வைகளில் ஒன்று இங்கால பக்கம் டபுள் பாண்டில் CH3, இங்கால Cl, அடுத்த பக்கம் இங்கால சைட் Br-ம், அடுத்த பக்கம் எதைல் தொகுதி CH2 CH3 தந்திருக்கிறாங்க. இன்னொரு சேர்வையாக உங்களுக்கு C+C, எதிர்பக்கம் CH3 Cl. இதில் மாற்றம் செய்யாமல் எதிர்பக்கம் உங்களுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற எதைலையும் உங்களுக்கு Br-ஐயும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இங்கே பக்கம் இருக்கிற எதைல் தொகுதியையும் CH2 CH3-ஐயும் Br-லையும் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இங்கே Br-லையும் மாற்றம் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்களை சொல்லிருக்க மூலாவது விடயம் இந்த 2 பேரும் ஒன்றுக்கொன்றின் ஈர்வழிமய சமபகுதியங்களாகும். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஈர்வழி மயங்கள் என்பது ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக அமையதாக்கல். ஈர்வழி மயமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கேத்திரகணித சமபகுதியம். கேத்திரகணித சமபகுதிய தன்மையை காட்டணும் என்று சொன்னால் ஒரு சேர்வை கேத்திர கணித சமபகுதிய தன்மையை காட்டணுமெண்டா நிபந்தனை C+C இருக்கணும். C+Cயில் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற 2 தொகுதிகளும் வேறு வரையாக இருக்கணும். இந்த C+Cயில் இருக்கிற 2 தொகுதி வரையாக இருக்கணும். பாருங்கள், இதில் மெதைலும் Cl-ம், எதிர்பக்கம் இருக்கிற 2 தொகுதியும் வரையாக இருக்கணும். இதில் Br-ம் எதைலும். இதில் ஒரே சேர்வையில் ஒரு இரட்டை பிணைப்பு காபனில் பொதுவான தொகுதி ஒன்று இருந்தால் உங்களுக்கு தெரியும்
சி டபுள் பாண்ட் சியில் இங்கே பக்கம் ஏ இங்கே பக்கம் பி, இங்கே ஏயும் ஒரு டியும் இருந்தால் இது கேத்திர கணிதம். ஏன் இதில் ஏயும் பியும் இங்கே ஏயும் டியும். ஆனால் அந்த ஏயும் டியும் ஒரே பக்கம் இருந்தால் சிஸ்ஸும் ரெண்டு பேரும் குறுக்காக அமைகின்ற பொழுது, அதாவது இப்படி குறுக்காக அமைகின்ற பொழுது இது ட்ரான்ஸாக இருக்கும். மேலுக்குள்ள சேர்வையை பொறுத்த மட்டும் நாங்கள் சிஸ் ட்ரான்ஸ் என்று அமைப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும் ZE சமபோதியம் என்ற சமபோதியம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் ஆழமாக எங்கள் சிலபஸில் கதைக்கிறல்ல. அந்த சமபோதியத்தன்மையை காட்டுறதுக்கு சி டபுள் பாண்ட் சி அது கேத்திர கணிதத்தில் ஒரு வகை. சி டபுள் பாண்ட் சி ஒரு பக்கம் 4 தொகுதியுமே வேறுபட்டிருக்கிறது. எப்படியோ நாங்கள் இந்த சமபோதியங்களை சிஸ் ட்ரான்ஸ் என்று வேறுபடுத்த இயலாத்துக்கு ரெண்டும் கேத்திர கணித சமபோதியம் என்றதால் ஈர்வழிமயத்தன்மையை காட்டும். ஈர்வழிமய சமபகுதியங்கள் என்பது ஒன்று மற்ற ஆடி பிம்பமாக அமையாத சமபகுதியங்கள். நீங்கள் பாருங்கள், இதில் ஆடி பிம்பமாக இந்த அறிக்கை சேர்வு அமையலுமா? ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக இல்லாத திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் ஈர்வழிமய சமபகுதியங்களாகும். இதால் தான் நாம் ஏற்கனவே ஒரு கூற்றுக்கு புல போட்டிருந்தோம். ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக அமையாத எவையேனும் 2 சமபகுதியங்கள் ஈர்வழிமயத்துக்கு புல போட்டிருந்தோம். திண்மத்தோற்ற சமபகுதியங்கள் வரணும், அதான் ஈர்வழிமயம். அது சரி. முதலாவது கூற்று ஈர்வழிமயம் அறிக்கிறதுக்கு காரணம் 2 பேரும் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக இல்லாமல் இருக்கதாக இருந்தால் மூலாவது விட வரும். 2 பேரும் ஒன்றுக்கொண்டு ஆடி பிம்பம் இல்லை தானே. ஏன் ஆடி பிம்பமாக இருந்தால் பக்க நேர்மாறில் வரணும். இந்த இருக்க CS3 இந்த அறிக்கை இடத்துல இருக்க வேண்டி வரும். இந்த இருக்க CL இந்த அறிக்கை இடத்தில் இருக்க வேண்டி வரும் பக்க நேர்மாறல் பிம்பத்தில். எனவே ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பங்கள் அல்ல என்றபடினால அதால் தான் இந்த 2 பேரும் ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பம் அல்ல. இது மட்டுமல்ல, எல்லா கேத்திரகணித சமபோதியம் இப்படி தான் வரப்போகுது. ஒன்றுக்கொன்று ஆடி பிம்பமாக அமையாது. அதனால் கேத்திரகணித சமபோதியங்கள் ஈர்வழிமய சமபோதியங்கள். எனவே நாங்கள் முதலாவது விடைக்கு போகலும். 43வது கேள்வி, CS3NH2 CS3NH3Clன் ஒரு 100 சென்டிமீட்டர் கரைசலுடன் ஐதான கனிப்பொருள் அமிலத்தின் சில துளிகள் சேர்க்கப்படும் போது கரைசலின் pH கணிசமான அளவில் மாறுவதில்லை. கரைசலின் pH கணிசமான அளவில் மாறுவதில்லை என்ற ஆப்ஷன் வாரதாக இருந்தால் அந்த கரைசல் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படணும். தாங்கல் கரைசலாக இருக்கணும். தாங்கல் கரைசலாக ஒரு கரைசல் இருக்கின்றா உண்டு மென் அமிலமும் மென்மமிலத்தில் வன்மூல உப்பும் இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு CS3COOHையும் அதில் இணை மூலம் CS3COO- அல்லது உப்பு CS3COO என்ன இருக்கணும். அல்லது ஒரு மென் மூலம் உதாரணமாக அங்கே தந்திருக்கிற மாதிரி ஒரு CS3NH2 உங்களுக்கு தெரியும், ஒரு மென்மூல இயல்புடைய பதார்த்தம். இதே வேளையில் அவர் இணை அமிலம் CS3NH3+ இருக்கலாம். CS3NH3+ தான் அங்கே இருக்கிற சேர்வை பாருங்கள், CS3NH3Cl. எனவே இந்த 2 பேரும் மென் மூலமும் இவர் ஒரு மென்மூலம் இவர் வண்ணமில உப்பு. இவருக்கு HCl நீங்கள் போட்டிங்கன்னா வார உப்பு. CS3NH2க்கு நீங்கள் HCl போட்டிங்கன்னா வார உப்பு CS3NH3+Cl- அந்த உப்பு. ஸோ வன்மூல உப்பு அல்லது அந்த மென்மூலத்தில் இணை அமிலம் இருக்குது. இந்த 2 பேரும் இருந்தால் ஒரு கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காட்டும். நீங்கள் அமிலம் போட்டாலும் காரம் போட்டாலும் கரைசலில் பெருமளவான pH மாறாது. என்ன நடக்கிற மட்டும் நான் கழிச்சு விட்றேன்னு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஒரு அமிலம் போட்டிங்கன்னு சொன்னால் H+ போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற காரம் அதை பெறும். CS3NH2 ஒரு காரம் தனிச்சோடியை கொடுத்து H+ வாங்கக்கூடியது. எனவே தான் நீங்கள் அமிலம் போட்டிங்கன்னா இந்த இருக்க தனிச்சோடியை கொடுத்து இந்த CS3NH2 அதை பெற்று எப்படி உங்களை மாற்றுமெண்டா CS3NH3+ மாற்றும். CS3NH3+ பகுதியாக தன் நீருக்குள்ள H+ கொடுக்கும். எனவே தான் H+ கரைசலுக்குள்ளே பெருமளவு வராது, pHயில் மாற்றம் வராது. மாறி நீங்கள் தொகுதிக்குள்ள ஒரு OH- போட்டிங்கன்னு சொன்னால் OH- இந்த இருக்க CS3NH3+ அதை பெற்று நடுநிலையாக்கும். அங்கே இருக்கிற CS3NH3+ H+ இவரை கொடுத்து அதை எப்படி மாற்றும்னு சொன்னால் H2O அதை மாற்றமடைய செய்யும். இதான் இங்கே நடைபெற போகிற வேலை தாங்கல் தொழிற்பாட்டில். 2வது கூட்டில் என்ன சொல்கிறார், CS3NH2 CS3NaCl ஆகியவற்றை கொண்ட கரைசல் தாங்கல் கரைசலாக தொழிற்படும். பிள்ளைகள் இது உண்மையாகவே தொழிற்பாட்டை கூட நம்ம கதைக்க தேவையில்லை. மென்மூலத்தில் வண்ணமில உப்பு எங்களுக்கு இணைஞ்சிருக்கிற கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காட்டுறதால தான் கரைசலில் பெருமளவான pH மாற்றம் வரவில்லை. அது எப்படி தொழிற்படும் நான் வழங்கப்படுத்திருக்கேன். எனவே pH மாற்றம் வராது காரணம் இந்த கரைசல் ஒரு தாங்கல் தொழிற்படுறது. நாங்கள் மூலாவிடையே போகலும். 44க்கு வர போகிறோம். நிக்கல் 2+, Cu2+, Zn2+. தனியாக நான் கதைக்கிறேன் பிள்ளைகள், தனியாக நாங்கள் போடுவோம். நிக்கல் 2+. நான் அந்தந்த கரைசலில் நிறங்களோடு உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள், உங்களுக்கு லேஸ் அரிக்கும். நிக்கல் 2+ஐ பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் ஒரு பச்சைங்கரமான கரைசல். எனவே அதில் கரைசல் நான் அப்படி அதே நிறத்தில் எழுதுகிறேன், உங்களுக்கு லேசி. இந்த இருக்குது நிக்கல் 2+, எனவே பச்சைங்கரமான கரைசல். இதே மாதிரி இவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பாருங்கள். இவருக்கு நான் செய்ய போகிற வேலையை நான் உங்களுக்கு கதைச்சு விட்றேன். இந்த இருக்குது நிக்கலுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நிக்கல் 2+க்கு
அமோனியம் ஹைட்ரோக்சைடை மிகையாக போட போகிறேன் நான் ஃபுல்லாக விளங்கப்படுத்துவோம். அமோனியம் ஹைட்ரோக்சைடை நீங்கள் அளவாக போட்ட நடக்கும்னு சொன்னால், ஸ்டார்ட்டில் அளவாக போட்டிங்கன்னு சொன்னால் நிக்கலில் ஒரு பச்சை நிறமான ஹைட்ரோக்சைடு வரும். NiOH ட்வைஸ் உங்களுக்கு வீழ்படிவாகும். நிறத்தோடு எழுதியிருக்கேன், எனவே திருப்பி கலர் காய்க்க தேவையில்லை. இதோடு சேர்த்து நீங்கள் அங்கே காய்ச்சிருக்கிற மாதிரி மிகையாக NH4OH அமோனியாவை சேர்த்திங்கண்டா, உங்களுக்கு தெரியும் இந்த பச்சைரமான வீழ்படிவு கரைந்து உங்களுக்கு ஒரு கடும் நீல நிறமான ஒரு கரைசல் ஒன்று வரும். ஒரு கடும் நிறமான கரைசல், அந்த கரைசல் யாராக இருக்குமெண்டா NiNH3 6 × 2+ என்கின்ற ஒரு கடும் நிறமான ஒரு கரைசல் ஒன்று இருக்கும். நிறங்களோடு இருக்கேன். மூலம் நிக்கல பிரச்சனை. CUக்கு நான் வர போகிறேன். இதை முடிச்சு போட்டு நான் CUக்கு வரேன். இதே கதை நான் CU கதைச்சால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், CUடன் நீர் கரைசல் ஒரு மென் நீல நிறமான கரைசல். எனவே தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் Cu2+ நீர் கரைசல் நான் எழுத போகிறேன். Cu2+. இதே வேளையில் இவருக்கு நான் அமோனியாவை நான் போடுறேன். ஸோ இவருக்கு நான் அமோனியாவை ஃபஸ்ட்டு அளவாக போடுகின்ற பொழுது NH3 அல்லது NH4OH அளவாக போடுகின்ற பொழுது அதே நீல நிறமான மென் நீல நிறமான ஒரு CuOH ட்வைஸ் ஒரு வீழ்படி கொண்டு வர பார்க்கும். தொடர்ச்சியாக நான் மிகையாக இவருக்கு அமோனியா போட்டால், மிகை அமோனியா போட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது கரைந்து Cu தந்த மாதிரி, நிக்கல் தந்த மாதிரி ஒரு கடும் நீல நிறமான CuNH3 4 × 2+ எங்களுக்கு கரைசலை தரும். ஒரு கடும் நிறமான கரைசல். ZNக்கு நான் கலர் காட்ட இல்லை. என்ன காரணம்னா ZN உங்களுக்கு தெரியும், ZN2+ ஒரு நிறமற்ற கரைசல். தேவையான எழுதி காட்டுறேன். ZN2+ ஒரு நிறமற்ற கரைசல். அவருக்கு நீங்கள் NH4OH அளவாக போட்டிங்கன்னா ஜெலட்டின் போன்ற வெள்ளையிரமான ZNOH ட்வைஸ் வரும். அவர் மிகை அமோனியாவில் கரைவார். கரைஞ்சால் உங்களுக்கு தெரியும் நிறமற்ற ஒரு கரைசல் வரும். அந்த நிறமற்ற கரைசல் ZNNH3 4 × 2+ கரைசலாக இருக்கும். 4 × 2+ என்ற நிறமற்ற கரைசலாக இருக்கும். எனவே தான் நிக்கல் Cu ZN ஆகியவற்ற நீர்க்கரைசல்கள் மிகையான அமோனியாவுடன், மிக முக்கியமான சொல் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள், மிகையான அமோனியாவுடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் போது நிலையான வீழ்படிவுகளை தருவதில்லை. என்ன அர்த்தம்னா அந்த வீழ்படிவுகள் மிகையான அமோனியாவில் கரையும் என்ற அர்த்தம். நிக்கலை பாருங்கள் காய்ச்சிருக்கிறேன், மிகை அமோனியாவில் கரையும். Cu கரைஞ்சி ஒரு நீலக்கரைசல் தரும், ZN கரைஞ்சி நிறமற்ற கரைசல் தரும். முதலாவது கூற்று எங்களுக்கு சரியானது. இரண்டாவது, நிக்கல் 2+, Cu2+, ZN2+ ஆகிய 3 அயன்களும் மிகையான அமோனியாவுடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் போது அம்மைன் சிக்கல்களை தருகின்றன. அம்மைன் என்பது NH3 ஏற்றப்பட்ட சிக்கல். பாருங்கள், நிக்கலுக்கு மிகை அமோனியாவோட NiNH3 6 × 2+, Cuவோட CuNH3 4 × 2+, அதே மாதிரி ZNோட ZNNH3 4 × 2+. உங்களுக்கு தெரியும், இங்கே பேர் வைக்கலாம் நாங்கள் ஹெக்ஸ். இந்த நிக்கல் அயனுக்கு ஹெக்ஸா அம்மைன், அதில் நிக்கல் 2 ஸ்பேஸ் உட் அயன். அதே மாதிரி இங்கே டெட்ரா அமைன் கோப்பர் 2 ஸ்பேஸ் உட் அயன். இங்கே டெட்ரா அமைன் ஜிங்க் 2 அயன் என்ற பேர் நாங்கள் வைக்கலாம். எனவே தான் அப்படி தனித்தனியாக பரிகரிக்கக்குள்ள அமைன் சிக்கல்களை தாரதால் தான், அமைன் சிக்கல் என்பது கரைசலாக வர சிக்கல் சேர வேண்டதால் தான் எங்கள் நிலையான வீழ்படிவு வர மாட்டாது. எனவே மூறாவிடைக்கு நாங்கள் போகலாம். 45வது கேள்வி, இலத்திரன் நாட்ட சோதனை பொருட்களுடன் பென்சீன் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருட்களை அன்றி பிரதியீட்டு விளைபொருட்களையே தருகிறது. இலத்திரன் நாட்ட சோதனை பொருட்கள் என்றது யார் என்று சொன்னால், இலத்திரன் நாட்டை பிரதியீடு தாக்கத்துக்கான சோதனை பொருட்கள். பென்சீனுக்கு நாம் அட்கையில் ஏற்றத்துக்கு RCl நீரட்டை LCl3, ஏசைல் இடத்துக்கு RCOCl நீரட்டை LCl3. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பென்சீன் நைத்ரேட் இடத்துக்கு செருந்தெச்சினோத்திரி செருந்தெச்2SO4, புரோமின் இடத்துக்கு Br2Fe Br3, குளோரின் இடத்துக்கு Cl2Fe Cl3. இதெல்லாம் இலத்திரன் நாட்ட சோதனை பொருட்கள். இதில் நான் பென்சீனுக்கு போட்டால் உங்களுக்கு தெரியும், ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை நான் போடுறேன், ஒரு Cl2Fe Cl3 போட்டால் இங்கே 3 பைப் இணைப்பு எங்களுக்கு உடைய பொருளே எங்களுக்கு நடைபெற இடையில் பொறிமுறையில் ஒரு பைப்பினை உடையும். ஆனால் இறுதி விளைபொருளில் எங்களுக்கு குளோரோபென்சின் வரும். பைப்பினை 3 அப்படியே இருக்கும். இதை சொல்கிறது இலத்திரன் நாட்ட பிரதியீடு. பென்சீனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், பென்சீனுக்கு இந்த 3 பைப் இணைப்பு இருக்குது தான் பென்சீனுக்கு உறுதி. இந்த 3 பைப் இணைப்பும் பரிவுக்குட்படுறதால பரிவு சக்தி இழக்கப்படும். இதனால் பென்சீன் தனித்துவமான பரிவு உறுதி அடையும். எனவே 3 பைப் இணைப்பும் பென்சீனுக்கு கடும் முக்கியமான ஒரு பேஸ். எனவே தான் பென்சீன் தாக்கம் புரிந்து கூட்டல் விளைபொருட்களை அன்றி பிரதியீட்டு விளைபொருட்களை தரும் என்பது சரியான கூற்று. இரண்டாவது, பென்சீனுக்கும் இலத்திரன் நாடிகளுக்கும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் கார்போகட்டைன் இடைநிலை.
அதன் நேரற்றத்தின் ஓரிடப்பாடற்ற தன்மையினால் உறுதியடையும் என்பது சரியான கூற்று. உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், இதில் பொறிமுறையில் நாம் எழுதி பார்ப்போம், கார்போனியம் அயன் இடைநிலை எப்படி உறுதியடையும் என்று சொல்லி. அது சரியான கூற்று. இது முதலாவில் சொல்லிருக்கிறது பென்சீன் ஏன் கூட்டல் தாக்கம் அடையும், பென்சீன் வந்து கூட்டல் தாக்கத்தில் நாட்டம் காட்டாமல் பிறகு தாக்கத்தை அடையும் என்று சொல்லிருக்கு. அவங்களுடைய காரணம் 2வது வாரதாக இருந்தால் பென்சீன் 3 பைப்பிணைப்புகள் காரணமாக ஏற்படுற பரிவு உறுதி வரணும். ஏன் அது கூட்டல் தாக்கத்தில் அதிக நாட்டம் காட்டுதுன்றதுக்கு விளக்கம் 2வது இருந்தால்தான் நாங்கள் வந்து 1வது போகலாம், இல்லாட்டி 2வது போக வேண்டி வரும். 2வது கூட்டில் சொல்கிறீங்க அதுவும் அல்ல. 2வது கூற்று பென்சீனுக்கும் இலத்திரன் நாடிக்கும் இடையே உள்ள தாக்கம் என்றா பென்சீன் இலத்திரன் நாட்டை பிறகு தாக்கம். பென்சீன் இலத்திரன் நாட்டை பிறகு தாக்கத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பென்சீன் இலத்திரன் நாட்டை பிறகு தாக்கத்தில் ஒரு இடைநிலை உருவாக்கப்படும், ஒரு பைப்பினை புடைஞ்சு காபோ கட்ட இடைநிலை வரும். இது பிரதிட்டு தாக்கத்தில் நடைபெறுகின்ற இடைநிலையும் அதில் உறுதி சம்பந்தப்பட்டது. இதை எழுதுறதன் மூலமாக, இந்த பரி உறுதியை கதைப்பதன் மூலமாக பென்சீன் ஏன் கூட்டல் தாக்கத்தில் நாட்டம் காட்டாது என்ற விளக்கம் எங்களுக்கு வர மாட்டாது. எனவே நாங்கள் 2வது விடைக்குத்தான் இதுக்கு போகலும். 3வது கூட்டுக்குரிய விளக்கம் இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அவர் என்ன சொல்கிறீங்கிறத பார்ப்போம். ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பென்சீனுக்குரிய ஒரு நைட்ரேட் தாக்கம் எழுதி காட்டுறேன். பென்சீனுக்கு நைட்ரேட்டம் உதாரணமாக பென்சீன் வளையத்துக்கு நான் வந்து செறிந்த HNO3 செறிந்த H2SO4 உங்களுக்கு தெரியும், ஒரு 50 ஃபாகைசி போட்டோம்னு சொன்னால் தாக்கம் நடைபெறும். போட்டோம்னா ஒரு நைட்ரோ பென்சீன் எனக்கு விளைவாக வரும். இந்த விளைவாக வர பொறிமுறை நான் எழுதி காட்டுறேன். அதில் இடைநிலை அவர் சொல்லிருக்க விடயம் எப்படி வரும் என்று பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இதில் பொறிமுறையில் முதல்ல நீங்கள் எப்படி காட்டிலுமெண்டா அங்கே இருக்கிற செறிந்த HNO3 நீங்கள் வந்து பிணைப்புகளை காட்டி வரைஞ்சிட்டு H2SO4 இங்கே சும்மா H2SO4 காட்டலாம். காட்டின பிறகு உங்களுக்கு தெரியும், அமில இயல்பு வந்து H2SO4 அதிகமடத்தால் இவர் H+ வழங்குவார், இவர் H+ வாங்குவார். தனிச்சோடி HNO3 கொடுத்துக்கும் இருக்குது. கொடுத்து முடி என்ன மாற்றம் வருமெண்டா பாருங்கள். சேர்வையில் உங்களுக்கு தெரியும் HNO3 H+ வாங்க போகுது. எனவே ஒரு H+ வாங்கி எடுத்து முடிய ஒரு முறைமையேற்றம் அவரில் ப்ளஸ் வந்துடும். அதோட இங்கால H+ இழந்தால் H2SO4 HSO- மாறிடும். மாறி முடிய HNO3 காணப்படுற பிணைப்பு உடைந்து உங்களுக்கு H2O ஃபார்ம் ஆகும். இதே வேளையில் இலத்திரன் நாடியான NO2+ உருவாக்கப்படும். HSO4- உங்களோட தொகுதி கிடைக்கும். வேறு தான் எங்களுக்கு இலத்திரன் நாடி. இப்போ இந்த இலத்திரன் நாடி என்ன செய்யும்னு நான் கதைக்க போகிறேன். இந்த இலத்திரன் நாடி என்ன செய்யும்னு சொன்னால் பென்சீனுக்கிட்ட போகும். இந்த இலத்திரன் நாடி பென்சீனுக்கிட்ட போகக்குள்ளால பென்சீன் வளையம் தன்னை பைப்பினை போன்ற கொடுத்து தற்காலிகமாக இதை வாங்கி எடுக்கும். NO2+ பென்சீனுக்கிட்ட வருகின்ற பொழுது பென்சீன் வளையம் என்ன செய்யும்னா தன்னுடைய பைப்பிணைப்பில் ஒன்றை உடைச்சி தற்காலிகமாக இவருக்கு வழங்கும். வழங்கி பைப்பிணைப்பிலிருந்து காட்டணும் நீங்கள் வழங்கி வேறு எப்படி சேஞ்ச் ஆக்கும்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பென்சீனில் என்ன மாற்றம் வரும்னு பார்ப்போம். இந்த அறிக்கையோட 2 பைப்பிணைப்பு அப்படியே இருக்கும். பென்சீனில் உங்களுக்கு தெரியும் பைப்பிணைப்பு உடைஞ்சத்தால் இந்த அறிக்கையத்தில் முறைமையேற்று நான் ப்ளஸ் காட்டுறேன். இவ்விடத்தை விரும்பின இடத்துல நினைக்கலாம், நான் இவ்விடத்தில் நினச்சிருக்கிறேன் HNO2 வரப்போகுது. இப்போ இந்த H+ ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்கனவே H+ வாங்கி இருக்கின்ற HSO4- என்ன செய்யும்னு சொன்னால் தன்னை இலத்திரன் சோடி H+ கொடுத்து முடிய பிணைப்பட இலத்திரன் இங்கே இருக்க கார்பனுக்கு வந்து சேரும். வந்தால் இறுதி விளைபொருளாக உங்களுக்கு வந்து என்ன வருமெண்டா பென்சீன் பைப்பிணைப்பு 3 வரும். NO2 H2SO4 உங்களுக்கு வரும். இதான் பொறிமுறை. இங்கே உருவாகிற இடைநிலை இங்கே இருக்கிறார். இவர் தான் இடைநிலை. இந்த இடைநிலை எப்படி பரிவில் உறுதியடையும்னு நான் இடையில காட்டப்போகிறேன். பாருங்கள், இந்த இடைநிலை நான் திருப்பி ஒரு எழுதுகிறேன். இந்த வந்திருக்க இடைநிலையை, இந்த இடைநிலை எப்படி பரிவில் உறுதியடையும் என்றதை கேட்டிருக்கிறார். எக்ஸாமில் கேட்பார் ஒரு கேள்வியாக. இடைநிலை பற்றி நான் எழுதப்படுறேன். இடைநிலையில் இந்த அடிக்கிறத ப்ளஸ் இருக்குது, பைப்பிணைப்பு 2 இருக்குது, HNO2 இருக்குது. பரிவு நடைபெற்றால் H+ வந்து இடம் மாறும். எப்படி இடம் மாறும் என்று சொன்னால் இந்த அறிக்கை பை உடஞ்சி இந்த இடத்துல வந்து முடிய, இந்த அறிக்கை இடத்துல வந்து முடிய உங்களுக்கு பாருங்கள் என்ன மாற்றம் வருமெண்டு. H-லேயோ NO2-லேயோ சேஞ்ச் வரப்படாது. பைப்பிணைப்பு இங்கே ஒரு பை, ஸோ ப்ளஸ் இங்கே வந்துடும். பை உடஞ்சி திருப்பி ஈன வந்தால் எகெயின் 3வது ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வரப்போகுது. அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் இந்த இடத்த வந்துடும். டபுள் பாண்ட் 2 இடத்துல இருக்கும். HNO2 அப்படியே இருக்கும். அவர் சொல்லிருக்காரு பாருங்கள், இலத்திரன் நாட்டிக்குமான தாக்கத்தில் உண்டாக்கப்படும் கார்போகேட்டைன் இடைநிலை நேரேற்றத்தின் ஓரிடப்பாடற்ற தன்மையினால் உறுதியடையும். நேரேற்றம் இடம் மாறிக்கொண்டிருக்கும். இதால் உங்களுக்கு தெரியும் பரிவு நடைபெற்ற உறுதியடையும். ஆனால் இது பிரதிட்டு தாக்கம் நடைபெறுகின்ற பொழுது வார கதை 1வது கூட்டில் இருக்கிறது. ஏன் கூட்டல் தாக்கம் அடையாதென்ற கதை. எனவே நாங்கள் 2வது விடைத்தான் போகலும். 46வது கேள்வி ஏற்கனவே கடந்த பேப்பரில் நாங்கள் முந்தைய வீடியோவில் ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். AG+AG மின்வாய் அழுத்தம் தந்திருக்கிறாங்க. AG+AG மின்வாய் அழுத்தம் 0.8 வோல்டேஜ், மைனஸ் அல்ல
ப்ளஸில் 0.8 வோல்டேஜ். இதே வேளையில் Cu2+ Cu மின்வாய் தந்துருக்கிறாங்க 0.34 V. உங்களுக்கு தெரியும் தாழ்த்தல் அழுத்தம் கூடியது, ப்ளஸில் கூடியத்தை பார்க்கணும். தாழ்த்தல் அழுத்தம் ப்ளஸ் 0.34 0.8 V. தாழ்த்தல் அழுத்தம் கூடினால் கதோடாகவும் குறைஞ்சால் அனோடாகவும் இருப்பார். எனவே Cu மின்பாய் அனோட், Ag+ மின்பாய் கதோடு அரிக்கும். Ag+ Ag Cu2+ Cu மின்பாய்களினால் உருவாக்கப்படும் ஒரு மின்கலத்தில் Cu-விலிருந்து Ag கிலத்திரங்கள் பாய்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு மின்கலம் உருவாக்கினோம் என்றால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு மின்கலத்தை நோம்பில் உருவாக்கி காட்டுன்னு பாருங்கள். ஒரு மின்கலம் ஒரு உப்பு பாலக்கலம் நாங்கள் உருவாக்குவோம். எனவே கரைசல் இணைப்பம் உப்பு பாலத்தினால, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உப்பு பாலத்தில் பொதுவாக நாங்கள் ஒரு KNO3 KCl போன்ற கரைசலை பயன்படுத்தி கொள்ளையிலும். KCl இங்கே பயன்படுத்தலாம், பிகாஸ் Ag+ இருக்கத்தால் நம்ம KCl பயன்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் KNO3 கரைசலை பயன்படுத்தி கொள்ளலாம், KNO3 கரைசல். ஸோ இதுக்கு என்ன நடக்கும்டா, இதுக்கு நான் எடுக்க போகிறேன் Cu2+ அல்லது CuSO4 கரைசல், இதுக்கு AgNO3 கரைசல் அல்லது Ag ஏதோ ஒரு கரைசல் நிரம்பல் ஒரு நிரம்பல் அல்ல ஒரு முழுமையாக கரையக்கூடிய கரைசல் Ag+ கரைசல். இவ்வளோ Agயை வச்சுருக்கிறேன், இங்கே Cu வச்சுருக்கிறேன். ஒரு வெளிச்சுற்றில் ஒரு 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 கடத்தினால் இணைக்க போகிறேன். இணைச்சிட்டு தேவையான ஒரு அம்பியர்மானியை வைக்கிறேன், நான் வாசிப்படுக்கிறதுக்கு அல்லது மின்குமுளை வைக்கிறேன் ஒளிர வைக்கிறதுக்கு. வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்கே அனோடாக இருக்க போகிறது Cu மின்வாய். அனோட்டில் நடைபெறுகின்ற தாக்கம் உங்களுக்கு தெரியும். அனோட்டில் ஒரு ஷியர் நடைபெறும், அதாவது Cu solid உங்களுக்கு தெரியும் Cu2+ ஆக மாறும். கரைசல் நிலைமையில் 2 இலத்திரங்கள் விடுவிக்கப்படும். அனோட்டில் கதோடில் நடைபெற தாக்கம் Ag+ மின்வாய் உங்களுக்கு தெரியும் இலத்திரனை பெற்று Ag சொல்லிட்டா படியும். எனவே கதோட்டில் உங்களுக்கு தெரியும் திணிவு அதிகரிப்பு வருமில்ல நாங்கள் பார்க்குறோம். இங்கேயே பொறுத்த மட்டும் கரைசல் உண்மையாக பார்க்க போனால் CuSO4 கரைசல் எடுத்தோம்னா நீல நிறத்தில் சின்ன அதிகரிப்பு கொண்டு வரும். ஏனென்றால் Cu2+ கூறுறதால கரைசலில் எப்படியோ Cuவிலிருந்து Agக்கு இலத்திரன் பாயும். ஒரு மின்கலத்தில் அனோட்டிலிருந்து கதோடுக்குத்தான் இலத்திரன் பாயும். Cu அனோட், Ag கதோட். எனவே முதலாவது வசனம் எங்களுக்கு சரி. ஏனெண்டா Cuவிலான் இலத்திரண்ட ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்குது. எனவே அனோட்டிலிருந்து கதோடுக்கு Cuவிலிருந்து Agக்கு இலத்திரன் பாயும். இரண்டாவது மின்ரசாயன கலம் இருவர் காட்டிருக்கார் Cu2+, Ag+ Agயில் Cu2+ மின்பாய் ஒரு கதோடாகும் என்பது பிழையான கூற்று. Cu2+ மின்பாய் கதோடாக வர முடியாது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தந்திருக்கிற களத்திலேயே நீங்கள் நல்லா விளைக்கணும். உங்களுக்கு தந்திருக்க களத்திலேயே இந்த வரைக்கும் அது உங்களுக்கு தெரியும். பொதுவாக நாங்கள் அனோட முன்னு காட்டுவோம், கதோட பின்னு காட்டுவோம். எனவே இவர் கதோடு என்பது பிழை. இன்னொன்று மின்பாய் அழுத்தம் வச்சு பார்த்தோம்னா யார் அனோடு யார் கதோடு நம்ம சொல்லிட்டோம். எனவே 2வது கூட்டு பிழை. நாங்கள் 3வது விடைக்கு போகலும். 47 முதலாவது கூற்று கடந்த முறை பேப்பரில் இதுக்கு முந்தின பேப்பரில் நாங்கள் கதைச்ச விஷயம் N2 ஒரு ஒட்சியேற்றும் கருவியாக நடந்து கொள்ள முடியாது என்பது பிழையானது. உதாரணமே நாம் கதைச்சோம் யாருன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய எஸ்கோவையில் உள்ள லித்தியம், முதலாம் கூடத்தில் காணப்படுற லித்தியம், அதே மாதிரி 2ஆம் கூடத்தில் காணப்படுற எல்லா மூலகங்களுடையும் N2 கேஸ் வெப்பமாக்குகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் N2 கேஸ் வெப்பமாக்குகின்ற பொழுது எங்களுக்கு Li3 என்ன ஃபார்ம் பண்ணும் லித்தியத்தோட ஒட்சியேட்டியாக தொழிற்படும். பிகாஸ் லித்தியம் பூச்சியத்திலிருந்து +1க்கு போகும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு N2 ஒரு தாக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக மெக்னீசியத்தோட N2 ரியாக்ட் பண்ணுகின்ற பொழுது ரியாக்ட் பண்ணக்குள்ள வெப்பம் கொடுத்தோம்னு சொன்னால் Mg3N2 எங்களுக்கு வரும். எனவே தான் இங்கே ஒட்சியேட்டியாக உலோகங்களோட தாக்கக்குள்ள N2 ஒட்சியேட்டியாக நடந்து கொள்ளும். மூலாகுற்று பிழை. 2வது வெப்பமாக்கப்படும் போது N2 லித்தியத்துடன் தாக்கம் புரிந்து கிடைக்கும் அயன் விளைபொருள் நீருடன் தாக்கம் புரிந்து அமோனியாவை விடுவிக்கிறது. நான் கழிச்சிருக்கிறேன் பாருங்கள். வெப்பமாக்குகின்ற பொழுது லித்தியத்தோட N2 கேஸ் தாக்கமடைந்து எனக்கு Li3 என்ன தந்திருக்கு. இந்த அயன் சேர்வை லித்தியத்தில் சேர்வை ஒரு அயன் சேர்வை. இந்த அயன் சேர்வை நீர் பகுக்கப்படுகின்ற பொழுது நீருடன் சேர்க்கப்படக்குள்ள லித்தியத்தில் ஹைட்ரோக்சைட்டையும் NH3 கேஸையும் தரும் என்பதுதான் எங்களோட தியரி. NH3 கேஸையும் விளைவாக தரும். உலோக நைட்ரேட் நீங்கள் மெக்னீசியம் போட்டால் கூட Mg3N2 கொண்டு போய் நீருக்குள்ளே போட்டால் கூட வார விளைவு மெக்னீசியத்தில் ஹைட்ரோக்சைட்டும் உங்களுக்கு NH3 கேஸும் வரும், மறந்துடக்கூடாது. எனவே அந்த கூட்டு சரி என்றபடினால எங்களுக்கு 4வது விடை ரைட். வார நைட்ரைட்டை நம்ம நீருக்குள்ளே போட்டோம்னா அமோனியாங்களே கிடைக்கும். 48வது மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் எங்களோட வீடியோவில் 2015, 16, 17 வீடியோவில் இதே மாதிரி கூட்டு கேள்வியை பாருங்கள். இதே மாதிரி வினாக்கள் நாம் MNSக்கு பேரியம் ஆக்சைடை கதைச்சிருக்கிறோம். அதில் தியரி ரீதியாக நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், தியரி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், பகுதியாக கரைகின்ற ஒரு உப்பு நிரம்பல் கரைசல்ண்டா நம்ம கதைக்க போகிறோம். பகுதியாக கரைகின்ற உப்பு, ஒரு பகுதியாக கரைகின்ற உப்பில் அந்நயனாக ஒரு மென் அமிலத்திர அயன் இருந்தால், நீர்ப்பகுப்படையக்கூடிய மென் அமிலத்திர அயன் இருந்தால் C2O4 2- ஒட்சாலிக் அமிலத்திர அயன் H2C2O4 அயன், கார்பனேட்
H2CO3 என்ற மென்னமிலத்திர அயன் CO3 2-. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் HF என்ற மென்னமிலத்திர அயன் F-. இதே மாதிரி வந்து H2S என்ற மென்னமிலத்திர அயன் S2-. இப்படியான அயன்கள் உங்களுக்கு வந்து பின்னுக்கு இருந்த வண்ணமில அயன்கள் அல்ல. Cl-, Br-, I-, SO4 2-, NO3-, இது HCl, HBr, HI, H2SO4, HNO3 வண்ணமிலங்கள் அயன்கள் அல்ல, மென்னமிலங்கள் அயன்கள். உங்களுக்கு இந்த உப்பிட அன்னயனாக நிரம்பல் கரைசலில் இருந்தால் நீங்கள் அமிலம் சேர்த்திங்கன்னா கரைதிறன் அதிகரிக்கும். தியரி ரீதியாக பார்த்தா கூட C2O4 2- இருக்குது, மென்னமிலத்திர அயன் நிற்பப்படையக்கூடியது. HNO3 அமிலம் சேர்த்திருக்கிறேன், கரைதிறன் கூடணும் சரி. ஆனால் அதில் விளக்கம் என்னென்னு பார்க்கணும். நம்ம சும்மா பார்க்காம என்ன விளக்கம்ண்டா, நீங்கள் இதை போட்டு முடிய HNO3 போட்டு முடியும். உங்களுக்கு தெரியும் HNO3 என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு H+ஐயும் NO3- கொடுக்கும். இங்கே இருக்கிற H+ என்ன செய்யும்ண்டா போய் H+ போய் உங்களோட C2O4 2- சேர்ந்து HC2O4 1- ஆக மாறும். உங்களுக்கு தெரியும் HC2O4 1- ஆக மாறும். HC2O4 1- ஒரு மென்னமிலம். இது பகுதி அயனாக்கம் அடைஞ்சி தான் H+ஐ திருப்பி கரைசலில் கொடுக்கும். H+ ஆக C2O4 2- ஆக மாறி கொடுக்கும் பகுதி அயனாக்கம். எனவே கரைசலில் ஆக்சிலேட்டர் அயன் குறையும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக என்ன நடைபெறும் என்று சொன்னால் இந்த HC2O4 1- என்ன செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னால் HC2O4 1- என்ன செய்யக்கூடிய ஆள் என்றால் HC2O4 1- H+ஐ பெற்றுக்கொள்ளும். H+ஐ பெற்றால் எகெயின் பகுதி அயனாக்கம் அடையக்கூடிய மென்னமிலமான H2C2 மாறும். இவரும் பகுதி அயனாக்கம் அடைஞ்ச அயன்களை கொடுப்பார். எனவே இந்த சமநிலையில் நீங்கள் C2O4 2- பெற்றிருக்கத்தால் H+ வந்து பெற்று பகுதி அயனாக்கம் அடைய அயன்களாக மாற்றிருக்கிறபடினால சமநிலையில் உங்களுக்கு என்ன நடக்கும்ண்டா ஆக்சிலேட்டர் செறிவு குறையும். சமநிலையில் ஆக்சிலேட்டர் செறிவு குறைஞ்சா உங்களுக்கு என்ன நடைபெறும் என்று சொன்னால் அதில் KSP மாறலி தானே. KSP என்பது Pb2+ தர C2O4 2- செறிவோட பெருக்கம். C2O4 2- செறிவு இந்த பிரச்சனையில் குறைஞ்சால் KSPயை மாறாக போகணும்னு சொன்னால் Pb2+ அயன செறிவை கூட்டணும். Pb2+ அயன செறிவை கூட்டுறண்டா சமநிலையை முன்னோக்கி நகர்த்தணும். முன்னோக்கி நகர்த்தினா கரைதிறன் கூடும். இதான் அதோட தியரி. இதே இது பின்னுக்கு ஒரு வண்ணமில அயன் இருந்தால் பிரச்சனை இல்லை. உதாரணம் ஒரு SO4 2- பின்னுக்கு இருந்தால் SO4 2- நீங்கள் H+ஐ போட்டு H2SO4 மாற்றினால் அது வண்ணமிலம். அது கரைசலுக்குள் அப்படியே அயனை விடுவிக்கும். எனவே அயன் செறிவில் மாற்றம் வராது, கரைதிறம் மாறாது. மின்னமிலத்துக்கு இந்த பிரச்சனை வரும். இரண்டாவது கூட்டுக்கு நான் போக போகிறேன். இரண்டாவது கூட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சமநிலையில் PbC2O4 solid Pb2+ C2O4 2- C2O4 2- ஆனது H2C2O4 வினது இணை மூலமாக கருதப்படும் என்பது பிழையானது. இணை அமிலம் மூலம் என்பது ஒரு H+ மாற்றத்தினால் வருகின்ற விடயம் 2 H+ மாற்றத்தில் வாரதல்ல. கடந்த காலவில் நான் சொன்ன மாதிரி 2015, 16, 17 எங்களோட விளக்குறையை நீங்கள் பார்க்கலாம். இந்த இருக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன். H2C2O4 கரைசல் பௌதிக நிலையை போட்டுக்கொள்ளுங்க. நீருக்குள்ளால் H2O லிக்விடுக்குள்ளால் பகுதி அயனாக்கம் அடைஞ்சி உங்களுக்கு H3O+ தாரத்தோட HC2O4 1- உங்களுக்கு தரும். எனவே ஒக்சாலிக் அமிலத்தில் இணை மூலம் யாருண்டா HC2O 1-. ரைட். ஸோ வந்து HC2O 1- ஆனது H2C2O4 வந்து இணை மூலம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும் HC2O4 1- வந்து நீருக்குள்ளே உங்களுக்கு அயனாக்கம் அடைஞ்சால் திருப்பி ஒரு H3O+ கொடுத்துட்டு C2O4 2- ஆக மாற்றமடையும். எனவே நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். இங்கே பாருங்க, ஒரு H+ சார்பத்தை நீங்கள் ஒரு H+ சார்பத்தை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். H2C2O4 ஒரு H+ இழந்து வார HC2O4 1- தான் அவர் இணை மூலம், H2C2O4 இணை மூலம். எனவே இந்த கூற்று பிழையானது. HC2O4 1- இணை மூலம் தான் C2O4 2-. எனவே நாங்கள் இந்த கேள்விக்கு 3வது விடைக்கு போகலும். 49வது கேள்விக்கு நாங்கள் போவோம். இதில் வந்து கற்கரி ஊதுலைக்குள்ளால் கற்கரி இரும்பு பிரித்தெடுப்பில் கற்கரிக்கும் ஊதுலை தாக்கத்துக்கு நாங்கள் போகாமல் தந்திரிக்க தாக்கத்தை கதப்போம். O2 கேஸுக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்தின் போது உருவாக்கப்படுகின்ற CO கேஸ். ஸோ பகுதியான குறை தகனம் நடந்தால் CO கேஸ் வரும். CO கேஸின் அளவானது வெப்பநிலை அதிகரிப்புடன் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி நாங்கள் இதை பார்க்கலாம்னு சொன்னால் CO கேஸில் அளவு நீங்கள் வெப்பநிலை அதிகரிக்கணும்னு சொன்னால் முன்முகத்தாக்கம் முன்முக திசையில் தாக்கம் நல்லா நடக்கணும். முன்முக திசையில் ΔG- உங்களுக்கு தெரியும் அதிகரிக்க வேண்டி வரும். ΔG- கூடுமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிப்போட ΔG- கூடி முன்முக பக்கமாக தாக்கம் நல்லா நடந்தால் CO உருவாகிற அளவு கூடும் என்றதை நம்ம விளங்கப்படுத்தினோம்னு சொன்னால் அந்த வசனம் சரியாரிக்கும். ஸோ உருவாகிற CO கேஸ் அளவு வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கூடுமான்னு பார்ப்போம்.
திருப்பி நான் கதைக்க போகிறேன். முதலாவது உங்களுக்கு தேவையான விடயம், முதல்ல தாக்கத்தை சமப்படுத்துவோம். கார்பன் CO2 கேஸ் நீங்கள் முழுமையாக சமப்படுத்தி எழுதினா கூட உங்களுக்கு 2 CO கேஸ் இங்கே வரும். இதே வேளையில் 2 கார்பன் சொல்லிட்டு வரும். தாக்கி வாயு மூல எண்ணிக்கை பாருங்கள், ஒரு மூல் தான் தாக்கி வாயு மூல எண்ணிக்கை. ஆனால் விளைவில் 2 விளைவாயு மூல எண்ணிக்கை 2 வந்திருக்கு. தாக்கி வாயு மூல எண்ணிக்கையை விட விளைவாயு மூல எண்ணிக்கை கூட இருந்தால் தாக்கத்தில் என்ட்ரோஃபி மாற்றம் ΔS+. உங்களுக்கு தெரியும், இந்த தாக்கத்தில் வெப்பொழுறை மாற்றம் மிச்சம் இலகுவாக தீர்மானிக்கலாம் ΔH-. ஏனென்றால் தகன தாக்கம், கற்கர தகனம் ஒரு புறவெப்ப தாக்கம், தகன தாக்கம். எனவே தான் எங்களுக்கு இதில் நான் முடிவெடுக்க போகிறேன். ΔGயை பற்றி கதைக்க போகிறேன். ΔG = ΔH- T × ΔS நான் போட போகிறேன். கோவையில் பிரதிவிடு செய்வோம் பாருங்கள். பிள்ளைகள் ΔG = ΔH புறவெப்ப தாக்கம் T × ΔS எனக்கு ப்ளஸ் வரப்போகுது. எனவே தான் -ΔHம் ரைட் இங்கே சகதர T × ΔSம் வரப்போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்க பாருங்கள், வெப்பநிலையை கூட நாங்கள் படிச்சிருக்கிறோம். வெப்பநிலையோட ΔS மாறாது, ΔH மாறாது. ΔH மாறலாட்டி அவரை மைனஸ் பெருமானம் மாற போகிறல்ல. ஆனால் வெப்பநிலை அதிகரிக்க T × ΔS பெருக்கம் கூடினால் அதுக்கு முன்னுக்குள்ள குறியீடான மைனஸ் அளவு கூடும். ΔH மைனஸ் மாறாது, ஆனால் T × ΔS மைனஸ் கூடும் என்றபடினால ஒட்டுமொத்தமாக ΔG மைனஸ் பெருமானம் கூடும். ΔG மைனஸ் கூடினால் நான் சொன்ன மாதிரி தாக்கம் முன்முகத்தை சேர அதிகமாக நடைபெறும். எனவே தான் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடிய அதிகளவான CO உருவாக்கப்படும். சரியான கூற்று. 2வது, கற்கரையுடன் O2 கேஸின் தாக்கத்தினால் CO கேஸை உற்பத்தி செய்யும் செயல்முறைக்கு ஒரு நேர் என்ட்ரோஃபி மாற்றம் உண்டு. பாஸ் நாம் ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டோம். சரியான கூற்று. ΔS நேராக இருக்குது. சரி, ΔS நேராக இருந்ததால் தான் வெப்பநிலை கூடக்குள்ள CO கேஸ் அளவு கூடுமாண்டு பார்த்தோம்டா. மூலாவது விடை இல்லாட்டி 2வது விடை உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்கு 3வது விடைக்கு போகலும். ஏனெண்டா தெளிவாக நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். வெப்பநிலை நான் அதிகரிச்சிருக்கேன் பாருங்கள். வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த வெப்பநிலையை கூட்டக்குள்ள ΔS+ இருந்ததால் தான் T × ΔS பெருக்கம் மைனஸாக இருந்ததால் தான் வெப்பநிலையை கூட்டக்குள்ள ΔG மைனஸ் பெருமானம் கூடுகிறது. எனவே தான் எனக்கு என்ட்ரோஃபி மாற்றம் ப்ளஸ்ஸாக இருந்ததான் காரணம். மாறி என்ட்ரோஃபி மைனஸாக இருந்திருந்தா T × ΔS பெருக்கம் உங்களுக்கு ப்ளஸ்ஸே வந்திருக்கும். ப்ளஸ் வந்திருந்தால் வெப்பநிலை கூட ΔG மைனஸ் பெருமானம் கூட இல்லாதே, ப்ளஸ் பெருமானம் கூறணும். எனவே தாக்கம் எங்களுக்கு விளைவு தந்திருக்கிறாது. எனவே தாக்கத்தில் உங்களுக்கு ΔS ப்ளஸ் அறிக்கத்தால் தான் தாக்கி வாயு மூல எண்ணிக்கையை விட விளைவாயு மூல எண்ணிக்கை கூட ΔS ப்ளஸ் அறிக்கத்தால் தான் T × ΔS பெருக்கம் மைனஸ் இருக்குது. அதால் தான் ΔG மைனஸ் தன்மை கூடி எங்களுக்கு விளைவு தருதுன்றதால் நாங்கள் அதுக்கு 3வது விடைக்கு போகலும். 50வது கேள்வி பல்பகுதிய வினா உண்டு. வெப்பம் இருக்கும் பல்பகுதியங்களை வெப்பமாக்குவதன் மூலம் மென்மையாக்க முடியாது என்பது சரியான கூற்று. வெப்ப இலகு பல்பகுதியங்கள் நாங்கள் வேறாக்குறோம். உங்களுக்கு தெரியும், வெப்ப இறுகு பல்பகுதியம், வெப்ப இலகு பல்பகுதியம் இருக்குது. வெப்ப இறுகு பல்பகுதியம் யாருண்டா உங்களுக்கு தெரியும், உங்களோட ரெசின், அதே மாதிரி உங்களோட பேக்லைட், ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட், பேக்லைட், அதே மாதிரி வல்கனைசுப்படுத்தப்பட்ட ரப்பரே நீங்கள் சொல்லிடும். மற்றும்படி ஏனைய அவ்வளோ பேரும் வெப்ப இலகு. உதாரணமாக உங்களோட PVC, அதே மாதிரி உங்களோட டெஃப்லான், பொலிஸ்டைரீன், நைலோன் 66, PET எல்லாம் வெப்ப இலகு பல்பகுதியம். வெப்ப இலகு பல்பகுதியம் என்னென்னு சொன்னால், வெப்ப இலகு பல்பகுதியம் என்பது நீங்கள் வெப்பமாக்கக்குள்ளே பிள்ளைகள் எத்தனை முறை என்றாலும் அதை வெப்பமாக்கக்குள்ள உங்களுக்கு உருகும், இலகும். அது கவர்ச்சி விசை குறையரிக்கத்தால், வலிமை கவர்ச்சி விசை குறையரிக்கத்தால், இருபரிமாண அமைப்பு இருக்கத்தால் நீங்கள் வெப்பமாக்குள்ள இலகும், திருப்பி இறுகும். நீங்கள் வெப்பமாக்கினா திருப்பி இலகும். ஏனென்றால் இடைக்கவர்ச்சி வீசுகிற வலிமை குறைய. வெப்ப இறுகு பல்பகுதியங்கள், முப்பரிமாண பல்பகுதியங்கள், அவங்களுக்கு இடையில் இடைக்கவர்ச்சி வீசுகிற வலிமை கூட இருக்கத்தால் சங்கிலிகளுக்கு இடையில் நீங்கள் ஆரம்பத்தில் உற்பத்தி செய்யக்குள்ள மட்டும், அச்சில் வார்க்கக்குள்ள மட்டும் நீங்கள் அதை உருக்கி திரவமாக மாற்றிலுமே தவிர, இலக்கையிலுமே தவிர, அதை இலக்கி சொஃப்டாக்கிலுமே தவிர, திருப்பி அதை பல்பகுதியாக மாற்றினதுக்கு பிறகு உற்பத்தி பொருட்கள் செஞ்ச பிறகு நீங்கள் வெப்பத்தை கொடுத்து மீண்டும் இழக்க முடியாதன்றபடினால உங்களுக்கு அது வெப்ப இலகு பல்பகுதி, வெப்ப இறுகு பல்பகுதி நான் சொல்கிறேன். ஸோ வெப்பம் இறுகு பல்பகுதியங்களை வெப்பமாக்குவதன் மூலம் மென்மையாக்க முடியாது என்பது சரி. 2வது, வெப்பமிருக்கும் பல்பகுதியங்கள் ஒரு முப்பரிமாண வலையமைப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மூலக்கூற்று அமைப்பு உள்ளது. வெப்ப இறுகு பல்பகுதியத்தில் அப்படி இருக்கத்தால் தான் நாம் வெப்பமாக்கி மென்மையாக்க முடியாது. மாறி வெப்ப இலகு பல்பகுதியத்தில் முப்பரிமாண அமைப்பு இல்லாமல் நேர்கோட்டு அமைப்பு, இருபரிமாண அமைப்பு இருக்கத்தால் தான் அது வெப்ப இறுகு பல்பகுதியம் எத்தனை முறை வெப்பத்தை கொடுத்து நாம் இழக்கலாம். எனவே அது முப்பரிமாண அமைப்பு தான் அது வன்மைக்கும் மென்மையாக்க முடியாத தன்மைக்கும் காரணம் எடுத்தால் நாங்கள் 3வது விடை போகலும்.